ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு நல்ல மனசுக்கார பாட்டி இருந்தாள். பாட்டி எப்போதும் பேரன்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லி அவர்களை சரியான பாதையில் நடத்துவதை தனது கடமையா எடுத்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் மதியம் பாட்டி வீட்டில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று இரண்டு சிறுவர்கள் கதவை தள்ளி ஓடி வந்தார்கள். அவர்கள் பெயர் தாமூன், சோமூன். இருவரும் மூச்சுத் திணறி சண்டையிட்டு பெரிய சத்தத்தோடு பாட்டியிடம் முறையிட்டார்கள். தாமூன் கோபத்தோடு கத்தினான். பாட்டி, சோமூன் எப்போதும் என் விளையாட்டுப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறான். எனக்கு ஒன்றும் கேட்டுத் தரமாட்டான். உடனே சோமூன் பின்பற்றினான். இல்ல பாட்டி, நான் எதுவும் எடுக்கவே இல்லை. எதையும் செய்யல. ஆனா தாமூன் தான் எப்போதும் என்னை குறை சொல்றான். பாட்டி இருவரையும் அருகில் உட்கார வைத்தாள். அவள் மெதுவாகப் பேசினாள். குழந்தைகளே, சண்டை போட்டால் யாருக்கும் நன்மை கிடைக்காது. ஆனா பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகும். இதைக் காட்டித்தர நான் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லப் போறேன். கவனமா கேளுங்க. பாட்டி சமையலறைக்குப் போய் ஒரு சிறிய மஞ்சள் நிற மாம்பழத்தை கொண்டு வந்தாள். அதை கையில் காட்டி மெதுவாகச் சொன்னாள். ஆனா நான் இதை நடுவே வெட்டி இருவருக்கும் கொடுத்தா இருவரும் மகிழ்ச்சியோட சாப்பிடலாம். இதுதான் வாழ்க்கையிலும் உண்மை. பகிர்ந்தால்தான் சந்தோஷம் பெருகும். அப்படி சொல்லிக்கொண்டு பாட்டி மாம்பழத்தை நடுவே வெட்டி அரைப்பகுதியை தாமூனுக்கும் மற்ற அரைப்பகுதியை சோமூனுக்கும் கொடுத்தாள். இருவரும் சிரித்துக்கொண்டு மாம்பழத்தை சாப்பிட்டார்கள். அப்போது தாமூன் சிரித்துக்கொண்டு சொன்னான், பாட்டி, இப்போ எனக்கு புரியுது. பகிர்ந்தாதான் நமக்கு சந்தோஷம் அதிகமா வரும். சோமூனும் தலையாட்டி ஒத்துக்கொண்டான். ஆமாம் பாட்டி, இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோம். எதையும் பகிர்ந்து கொள்வோம். பாட்டி மகிழ்ச்சியோட இருவரையும் தழுவிக்கொண்டாள். அந்த நாள் முதல் தாமூனும் சோமூனும் எப்போதும் பகிர்ந்து கொண்டே விளையாடத் தொடங்கினார்கள். அவர்களின் சின்ன சின்ன சிரிப்பும் பாசமும் அந்த கிராமத்தையே மகிழ்ச்சியோடு நிரப்பியது. இந்த அழகான கதையை கேட்டுட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.